ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா அருகே கன்னிகாபுரத்தில் 50 ஆண்டுகளுக்கும் மேலாக வசித்து வரும் 105க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்க கோரி தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கன்னிகாபுரம் கிளை தலைவர் எம். தனபால் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் மாநில செயலாளர் ரா. சரவணன், மாவட்ட செயலாளர் எல். சி. மணி, பொருளாளர் சி. ராதாகிருஷ்ணன், தாலுகா செயலாளர் ஆர். மோகன்ராஜ், விவசாய தொழிலாளர்கள் சங்கம் மாவட்ட தலைவர் டி. சந்திரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு உடனடியாக பட்டா வழங்கவும் நகர பேருந்து இயக்கவும் வலியுறுத்தினர். செய்தியாளர் செந்தில்குமார். வசிக்கின்ற மக்களுக்கு வீட்டு மனை பட்டா கேட்டு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் கன்னியாபுரம் பகுதியிலிருந்து வாலாஜா செல்வதற்கு கலெக்டர் ஆபீஸ் சென்று வர டவுன் பஸ்களை இயக்க கேட்டு வெல்லட்டும் தமிழக அரசு, மாநில அரசு வழங்கிவிடு 50 ஆண்டு காலமாக வீட்டு மனை பட்டா கேட்டு போராடும் மக்களுக்கு, கன்னியாபுரம் மக்களுக்கு வீட்டு மனை பட்டாவை வழங்கிவிடு என்று சொல்லி போராட்டம், கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் வெல்லட்டும். கன்னியாபுரம் மக்களுக்காக வீட்டு மனை பட்டா கேட்டு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் வெல்லட்டும். பட்டா கேட்ட கோரிக்கைகள் வீடு கட்டி வாழ்ந்து வரும் கன்னியாபுரத்து மக்களுக்கு கூட்டுத்தாக்கு ஊராட்சிக்கூடிய கன்னிகாபுரத்தில் வசிக்கக்கூடிய 105 குடும்பங்கள் 1977 அந்த பகுதியிலே குடியேறிக்கிறார்கள். குறிப்பாக ஒரு 54 ஆண்டுகள் குடியிருக்கிற குடும்பங்களுக்கு வீட்டுமனை பட்டா கேட்டு தொடர்ந்து தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் பல கட்ட போராட்டங்களும் காத்திருப்பு போராட்டங்களும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், வருவாய் கோட்டாட்சியர், வட்டாட்சியர் அலுவலகத்திலே போராட்டங்கள் நடத்தியிருக்கிறோம். இறுதி கட்டத்தில் கடந்த ஒரு ஆண்டுகளுக்கு முன்பு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அறநிலைத்துறைக்கு தடையில்லா சான்று பெறுவதற்காக மனுக்கள் அனுப்பியிருக்கிறோம் என்று மாவட்ட ஆட்சியர் கடிதம் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தை அளித்திருக்கிறார்கள். கடந்த 22ஆம் தேதி சென்னையில் இருக்கிற அறநிலைத்துறை அலுவலகத்திலே கூடுதல் இயக்குனர் மதிப்புக்குரிய துரை ரவிச்சந்திரன் IAS அவர்களிடத்திலே நாங்கள் கோரிக்கை மனு வைத்தோம். அந்த மனுவின் மீது உரிய நடவடிக்கை எடுப்போம் என்று உறுதியளித்தார். சம்பந்தப்பட்ட துறையை சார்ந்த மாவட்ட வருவாய் அலுவலரிடத்திலே பரிந்துரை செய்தார்கள். மாவட்ட வருவாய்த்துறை அலுவலர் அந்த அலுவலருக்கு பணியாற்றுகிற அலுவலரை அழைத்து இதன் மீது கோப்புகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது அந்த வீட்டுமனை பட்டாவுக்கான கோப்புகள் நம் அலுவலகத்துக்கு வரவில்லை என்று அந்த அலுவலர் சொன்னார். DRO அவர்கள் உடனடியாக அவரை பார்த்து அவரிடம் மாவட்ட ஆட்சியர்கள் பரிந்துரை செய்த கடிதம் என்பது இருக்கிறது, அந்த நம்பரை பார்த்து அந்த மனுக்களை தேட வேண்டும் என்று சொன்னால் அப்படி வரவில்லை என்றால் சம்பந்தப்பட்ட துறைக்கு உடனடியாக அழைப்பானை வைத்து கோப்புகளை பெற்று தடையில்லா சான்று வழங்க வேண்டும் என்று உறுதியளித்தார்கள். ஆனால் நேற்று முன்தினம் கூட மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை சந்தித்து எங்களுடைய நிர்வாகிகள் பேசிய பொழுது நாங்கள் பட்டா வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கிறோம் என்று மாவட்ட ஆட்சியர் உறுதியளித்தார். ஆனால் அந்த கோப்புகள் சென்றதாயில மீண்டும் மறுபரிசீலனை செய்வதற்காக மீண்டும் நாங்கள் கோப்புகள் அனுப்புகிறோம் என்று உறுதியளித்தார்கள். அது மட்டுமல்ல, மாண்புமிகு தமிழக முதல்வருடைய கவனத்திற்கு தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் கோரிக்கை வைக்கிறது. சட்டப்பேரவையில இது மக்களுக்கான ஆட்சி என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். அப்படி இந்த கூட்டுத்தாக்கு ஊராட்சி கன்னிகாபுர 105 குடும்பங்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் என்று தமிழக முதல்வருக்கு தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் கோரிக்கை வைக்கிறது. உடனடியாக வருவாய்த்துறையும் அறநிலையத்துறையும் சார்ந்த அமைச்சர்கள் இதன் உடனடியாக தலையிட வேண்டும். அந்த மக்களுக்கு தடையில்லா சான்று வழங்கி 105 குடும்பங்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் கோரிக்கை வைக்கிறது. சரவணன், தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் மாநில செயலாளர்.